குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தங்க பிள்ளையே, உன் மனதில் தாங்க முடியாத வலியும் வேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருப்பதனால் அத்தான் நீ இப்படி ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்லி இருக்கின்றாய். உனக்கு துரோகமும் அவமானத்தையும் கொடுத்துவிட்டு உனக்கான ஒருவர் உன்னை நிம்மதி இழக்கச் செய்து விட்டாரோ என்று உன் மனம் தவித்து கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தனை விஷயத்தையும் தாண்டி இப்பொழுது நீ இட்ட சாபம் அவருக்கு பலித்து விட்டது. உன் மனதை சிதைத்து விட்டார். நீ முழுமையாக நம்பி அவரை மட்டுமே கதியென்று இருந்து கொண்டு இருந்தாய். ஆனால் என் பிள்ளைக்கு இந்த நிலையை நான் இதற்காக அனுமதி கொடுத்தேன் தெரியுமா? உன்னை சுற்றி இருப்பவர்களில் அவர் மோசமானவர் என்று எத்தனையோ தடவை உன்னிடம் சொல்லி கொண்டு இருந்த போதிலும் நீ அதை நம்ப மறுத்து கொண்டே இருந்தாய். நான் தான் உனக்காக இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன். ஆனால் என்னை தவிர உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேரையும் நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கைக்கான பதிலை நான் கொடுத்து கொண்டு இருக்கும்போது நீ உனக்கான தேடலில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாய். அதனால் தான் இந்த உண்மை தன்மையை புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு எந்த விஷயம் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதை நடக்கக்கூடாது என்றுதானே நீயும் சொல்லி கொண்டிருக்கின்றாய். யாருக்கு? அவர்களுக்கு. எனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்றுதானே நினைத்தார்கள். அந்த கெடுதலை அவர்களுக்கு கொடுத்துவிடு அப்பனே முருகனே என்று என்னை கையெடுத்து விட்ட பிறகும், நீ உண்மை நிலவரத்தை தெரிந்துவிட்ட பிறகும் இனியும் நான் அமைதி காக்கப் போவதே கிடையாது. ஏனென்றால் உனக்கு எந்த வழியை எப்படி கொடுக்கலாம் என்று செயல்படுத்தி திட்டமிட்டு கொண்டே இருக்கும் அவர்களை நான் அவர்களை பார்த்து பார்த்து அமைதி காத்து கொண்டே இருந்தால் உன் விதியின் விளையாட்டு அங்கு மாறி போய்விடும். அதன் பிறகு நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் இங்கே வேலையே ஆகாமல் ஆகிவிடும். அதனால் அத்தான் என் பிள்ளை நேர்மை குணம் தவறாமல் என்னிடத்தில் வழிவந்து கொண்டு இருக்கும்போது உன் நிலையை பற்றி அவர்கள் இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். உனக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்து விட்டு போகட்டும். உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நான் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வெற்றியை தீர்மானிக்க நான் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றேன். எனதில் மனதிலே அச்சப்பட்டு நீ உனக்கான காரியத்தில் இருந்து பின்வாங்கி கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு கெடுதலுக்கும் நான் இடம் கொடுக்காமல் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்றுதானே கேட்ட அனுதாபத்தோடு என்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றாய். எந்த ஒன்றை இழந்துவிட்டு தவிக்கும் என் பிள்ளையே, அந்த இழந்ததை மீட்டெடுக்கப் போகும் தருணத்தையும் கொண்டு வந்து விட்டேன். பிரிந்து விட்டதோ என்று கடந்து போன விஷயத்தை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கும் என் தங்கமே, நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். உன் மனதில் காயங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை நிலையும் தாண்டி உன் முருகன் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை வழிகாட்ட வந்து இருக்கின்றேன். உனக்கு முன்னால் யார் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பட்சத்திலே உனக்கான புதியதொரு வழித்தடத்தை உருவாக்கி கொண்டு உன் வெற்றிக்கான தருணத்தை நான் தர வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்துவிட்டு உன் மனதை சிதைத்து விட்டால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்தும் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்தும் பின்வாங்கி விடுவாய் என்று தவறான கணக்கை போட்டு உன்னை சுற்றி என்னென்ன நடக்கிறதோ உனக்கான விமர்சனத்துக்கு நீ பதிலடி கொடுத்து உனக்கு வெற்றியின் தருணத்தை உருவாக்கத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். உன் வெற்றியை தடுப்பது அவர்களா என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி காக்கப் போவதே கிடையாது. எடுப்பதும் தொடுப்பதுமான விஷயத்தை நீ அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் ஆற்றிலையும் சேற்றிலையும் வைத்து கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு தெளிவான முடிவை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு
இருக்கின்றேன். என் வேலுக்கு வேலை வந்து விட்டது. உன் வினையை அறுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் வஞ்சனைக்கும் செய்வினைக்கும் நான் வேலை கொடுக்க வந்து விட்டேன். இனி எதிர்வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தத்தை கொடுப்பதற்கு இந்த முருகனானவன் நான் வந்திருக்கும் போது உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டும் இருக்காதே. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கான ஒரு மனப்பக்குவத்தையும் மனநிலையும் அவருக்கு அளித்து கொண்டு இருக்கின்றானோ என்று நீ என்னை பற்றி தவறாக சித்தரிக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன் மனதை சிரித்தவரை எப்படியே நான் அப்படி விட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வருகின்ற காலமும் நேரமும் உனக்கானதாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் கடிகாரத்தின் முள்ளை பார்த்து கொண்டே சுழற்சி நிலையை பார்த்து கொண்டே ஐயோ எனக்கான நேர காலம் எப்பொழுது வரப்போகிறது என்று நினைத்து கொள்ளாதே. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் முயற்சியிலும் உன்னப்பனானவன் நான் உன்னை சேர்ந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம். நடக்கப் போகின்ற தருணத்தை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இனி நடக்கப் போவது எல்லாம் தீர்மானிக்கப்படுவதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். வாழ்க்கையின் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, அந்த வெற்றியை நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியான தருணத்தை தான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். வருகின்ற பொழுதினிலே உனக்கு நல்லதொரு விஷயத்தை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது எந்த ஒன்றை பார்த்தும் நீ பயப்படவோ பதற்றப்படவோ வேண்டாம். யாருமே இல்லையே என்று தனிமை நினைத்து வருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நல்லாக மட்டுமல்லாமல் உன் ஒளியின் விருட்சமாக உன் மனதிற்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக மன வருத்தங்கள் அடைகிறாய்? எந்த ஒன்று நீ இழந்து விட்டாலும் சரி, உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது என் மீது மாறா நம்பிக்கை வைத்து செயல்படு. வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வெற்றியின் தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது மன வருத்தங்கள் வீணாகாது. என் பிள்ளையே, வீணாகிக் கொண்டும் இருக்கும் கவலையை தூக்கி நிலைநிறுத்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டே இரு. உனக்கு வாழ்வின் தருணத்தை புரிய வைப்பதற்கும் தெரிய வைப்பதற்கும் நான் வந்து இருக்கின்றேன். எந்த ஒன்று உனக்கானதாக இங்கு படைக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த ஒன்றை உனக்கானதாக தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று மனம் குழம்ப வேண்டாம். நினைத்ததையும் நடப்பதையும் நான் நடத்தி தரத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையின் தருணங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று விட்டதோ என்று நினைக்க வேண்டாம். ஆம், இதுவும் யதார்த்தம்தான். உன் கெட்ட நேரத்தை அகற்றிவிட்டு உனக்கான நல்ல நேரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? கவலைப்படுவதனாலும் கண் கலங்குவதனாலும் கண்ணீர் விடுவதனாலும் இங்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்றால் நீ அத்தனை விஷயத்தையும் செய்வதற்கு ஒரு பலன் இருக்கதான் போகிறது. ஆனால் ஒன்றுமில்லாத காரியத்திற்கு ஏன் இவ்வளவு மனக்குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் என்னால் உணர முடிகிறது. உன் தேடலை நான் உனக்காக பயணித்து கொண்டு உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தோடு தர வந்து இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடாதே, மறந்து விடாதே. வருகின்ற சூழ்நிலை உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது. எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்கள் முடிந்துவிட்டது. இனி வருகின்ற காலங்கள் உனதாக மட்டுமல்லாமல் உனக்கு வெற்றியை தருவதற்காகவும் வந்து கொண்டு இருக்கின்றது. என் மீது இருக்கும் இந்த ஒளியானது உன் வாழ்க்கையின் ஒளியின் பிரகாசத்தை காண்பிப்பதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடக்கப் போகும் ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான கரத்தை பற்றி இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? வருகின்ற சூழ்நிலைகள் நான் உனக்கானதாக மாற்றித்தர வந்து இருக்கும் போது நீ எதை பார்த்தும் கண் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீ நினைத்ததும் நினைக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்படும் போது எதற்காக வருந்துகிறாய்? என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். கண் கலங்கி கொண்டு இருக்கும் போது இந்த கந்தன் காணவில்லையே என்று என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றார். நான் உன்னை சுற்றி நடக்கும் இந்த சூழ்ச்சி வலையை உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வழியை காண்பிப்பதற்கு என் வேலை வைத்து அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். இறுதி கட்ட பணிகளை ஆரம்பித்து விட்டேன். இதோ வெற்றி மகுடம் உனக்கு
உனக்காகவே தான் காத்து கொண்டு இருக்கின்றது. வருகின்ற விஷயத்தை நினைத்து கலங்காதே. வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னால் இங்கு நிகழ்த்தி கொண்டேதான் இருப்பேன். மனமாற்றத்தை தேடி வந்திருக்கும் என் பிள்ளைக்கு நல்லதொரு வாய்ப்பை வாழ்க்கையாகவே கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? யார் ஒருவர் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை தேடித்தான் வரப்போகிறார். யாம் இருக்க பயமே.